பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னைக்கு நம்மை அர்ப்பணிப்பதனுடைய 18வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கரங்களை கும்பிட்டு மாதாவுக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த 18வது நாளிலே நமது பலவீனங்களை பற்றிய ஞானம், இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த நாட்களெல்லாம் நாம் பேசிட்டு இருக்கிறோம். இன்று நாம் பேச போகின்ற விஷயம் எதுவென்று கேட்டால், நேற்றைய நாள் ஜெபிக்க முடியல, ஆத்மீய வாழ்க்கையில் இருக்கிற சோம்பேறித்தனம், ஜெபிக்க முடியல, அந்த பலவீனத்தை பற்றி பேசினோம். இன்று நாம் பேச போகிற விஷயம், அன்பு செய்யணும்னு ஆசை இருக்கு, அன்பு செய்ய முடியல. எப்படி எனக்கு கடவுளை அன்பு செய்ய முடியும்? எப்படி எனக்கு என் சகோதரனை அன்பு செய்ய முடியும்? எப்படி எனக்கு என்னையே அன்பு செய்ய முடியும்? இந்த விஷயத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேசுகிறோம். எங்களுடைய கர்மல சபையின் பாதுகாவலி இப்படி சொல்றாரு, லவ் இஸ் ரீபெய்ட் பை லவ் எலோன். கர்மல சபையின் பாதுகாவலி இப்படி சொல்றாரு. குழந்தை தரிசனங்களை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய தாய் என்று சொன்னால் எங்களுடைய சிஎம்ஐ கோயம்புத்தூர் ப்ரோவின்ஸினுடைய பாதுகாவலி குழந்தை திரசமாள் தான். அப்போ இந்த அம்மா சொல்ற விஷயம், லவ் இஸ் ரீபெய்டு பை லவ் எலோன். அன்புக்கு திருப்பி அன்பு தான் கொடுக்கணும். கடவுள் நம்மை அன்பு செய்தார், அப்போ நாம் கடவுளுக்கு என்ன கொடுக்கணும்? கடவுளை அன்பு செய்யணும். கடவுளை மட்டும் அன்பு செஞ்சா போதுமா? என் சகோதரனை அன்பு செய்யணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் லட்சியம். ஆனா நமக்கு கடவுளை அன்பு செய்ய முடிகிறது இல்லையே, என் சகோதரனை அன்பு செய்ய முடிகிறது இல்லையே. எதனால? மறுபடியும் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை என்ன வாசிக்கிறோம்? அன்பு செலுத்த முயலுங்கள், அன்பு செலுத்த முயலுங்கள். ஆவியார் அருளும் கொடைகளையும், குறிப்பாக இறைவாக்குரைக்கும் கொடையையும் ஆர்வமாய் நாடுங்கள். அன்பு செலுத்த முயலுங்கள், முயற்சி செய்யுங்கள், மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க அன்பு செலுத்துறதுக்காக. ஆனா இந்த அன்பு மட்டும் வரமாட்டேங்கிறது. அன்பு செய்வதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று பைபிள் வெளிப்படுத்துகிறது. ஏன் நாம் அன்பு செய்யணும்? Because we are created in the image and likeness of God. நாம் கடவுளின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப கடவுளின் தன்மை என்ன? அன்பு செய்யறது. நாம் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளுடைய இமேஜ், கடவுளுடைய லைக்னஸ், உருவில், கடவுள் உருவில தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் சாயல் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கடவுளின் தன்மை, அவருடைய சாயல் படைக்கப்பட்ட எனக்கு இருந்தா தான் நான் கடவுளின் மகனாக மாற முடியும். அன்பு என்பது கடவுளின் தன்மை தான். அப்போ ஒரு நபர் எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறாரோ அவ்வளோ அதிகமாக கடவுளின் சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். Catechism of the Catholic Church நம்பர் 402 402 கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி புத்தகத்திலே 402ஆம் ஆர்டிக்கிள்ல ஒருவர் எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறாரோ அவ்வளவு அதிகமாக கடவுளின் சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். சோ அன்பு முக்கியம்தான். இப்ப இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கிறது அன்பா இஷ்டமா? நமக்கெல்லாம் இருக்கிறது அன்பு கிடையாது, இஷ்டம்தான். இப்ப கார்மேல் மாதா கிட்ட ஒரு பொருத்தனை வச்சீங்க, குழந்தை பாக்கியத்திற்காக, இல்லைன்னா திருமண தடை நீங்கணுங்கிறதுக்காக.
இல்லைன்னா வேலை வாய்ப்புக்காக. மாதா நீ விண்ணப்பித்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தா. அப்போ கொஞ்சம் காலகட்டத்துக்கு நாம என்ன சொல்லுவோம்? கார்மல் மாதாவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்றோம். ஆனா உண்மையில நேசம் கிடையாது. என்ன செய்யறோம்? அம்மா எனக்கு ஒரு சில விண்ணப்பங்கள் நிறைவேற்றி தந்ததுனால இஷ்டம். அப்ப இஷ்டமா இருந்தா கொஞ்சம் காலக்குள்ள அது போயிடும். அடுத்த விண்ணப்பம் நான் மாதா சந்நிதியில் வச்சுக்கிட்டேன். என்ன விண்ணப்பம்? எனக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும். என்னோட குடும்பத்திற்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு இருக்கு, மாதா வேணும் சொல்லிட்டு மாதா கிட்ட விண்ணப்பத்தையும் வச்சேட்டேன். மாதா அது எனக்கு வழங்கல. அப்போ என்ன ஆயிடுச்சு? என்னோட இஷ்டம் போயிருச்சு. அப்ப இஷ்டம் கொஞ்சம் காலகட்டத்துதான், இஷ்டப்படுறது கொஞ்சம் காலகட்டத்துதான். அப்போ நீ நல்லது செய்தா இஷ்டப்படுற. அப்ப இஷ்டம் புண்ணியங்களை பொறுத்த மட்டில் தான். கணவன் அழகா இருந்தா அவனை அன்பு, அது அன்பு கிடையாது. கணவன் அழகா இருந்தா அவனை இஷ்டம் தான். கணவன் கிட்ட நிறைய பணம் இருந்தா அவனை இஷ்டம் தான். எதை இஷ்டப்படுறது? கணவனையா பணத்தையா? பணம் இருந்தா இஷ்டம். அப்ப எதை இஷ்டப்படுறது? பணத்தை தான். கணவன் அழகா இருந்தா அவன் மீது இஷ்டம் தான். எதை இஷ்டப்படுறது? அழக. த மேன், கணவன் என்ற நபரை எனக்கு இஷ்டம் கிடையாது, அவனோட அழக நான் இஷ்டப்படுறேன். கணவன் கட்டியா அடுக்குமாடி கட்டடத்தை நான் இஷ்டப்படுறேன், கணவனே இல்ல. அப்ப கணவனுடைய பணத்தை, கணவனுடைய அழக, கணவனுடைய வேலைய, கணவனுடைய பாரம்பரியத்தை, குடும்ப மகிமைய. We are not loving the person. அந்த நபரை நேசிக்கல. அப்ப அந்த நபரை நேசிக்கிறதா இருந்தா கணவனுக்கு பணம் இழந்தாலும், கணவனுக்கு ஆரோக்கியம் இழந்தாலும், கணவனுக்கு வேலை இழந்தாலும், கணவனுக்கு ஆபத்து வந்தாலும், கணவன் நெருக்கடியில மூழ்கினாலும் அவனை விட்டு நெருங்க மாட்டீங்க. அதுதான் அன்புங்கிறது. இப்ப இந்த அன்புங்கிறது கிடையாது குடும்ப வாழ்க்கையில. அப்போ அன்பினுடைய துவக்கம் பேர்சன் தான். அன்பினுடைய துவக்கம் பேர்சன், கணவன் என்ற பேர்சன். அன்பினுடைய துவக்கம் பணம் கிடையாது, அன்பினுடைய துவக்கம் பொருள் கிடையாது, அன்பினுடைய துவக்கம் வேலை கிடையாது, அன்பினுடைய துவக்கம் அடுக்குமாட கட்டடம் கிடையாது. ஆனா இந்த காலகட்டங்களில் பேர்சன், நபர் மறக்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார். அப்ப இது அன்பு கிடையாது, இஷ்டம். அப்ப அதனால அன்பும் இஷ்டமும் ரெண்டு தான், அது ஒன்றே கிடையாது. அன்பா இருந்தா குறைகளில, பலவீனங்களில, தோல்விகளில, கஷ்டங்களில, துயரங்களில துணை நிற்பார், பாதுகாப்பார், பேணுவார், பிரிந்து போக மாட்டார். கல்யாணத்தின் போது எடுக்கிற வாக்குறுதி என்ன? கல்யாணத்துக்கு எடுக்கிற வாக்குறுதி என்ன? பட்டினியில, துயரத்தில, சங்கடத்தில, ஆரோக்கியத்தில, பிரச்சனைகளில, போராட்டங்களில நான் என் வாழ்க்கை துணைக்கு பிரமாணிக்கமா இருந்து வருகிறேன். என் அன்பின் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள். என்ன திருமாங்கல்யம்? ஒரு கஷ்டம் வந்த பொழுது திருமாங்கல்யம் எல்லாம் அணிந்திருந்த தாலியெல்லாம் உடைச்சு போட்டுக்கிட்டு எனக்கும் உனக்கும் உறவு இல்லை, காரணம் நீ வேலை இல்லாதவன் இல்ல, வேலை இல்லாதவன் யாருக்கு வேணும்? அழகு இல்லாதவன் யாருக்கு வேணும்? திருமண மாங்கல்யம் உடைச்சிருச்சு. என்னோட அன்பின் அடையாளமாக என்னோட அன்பின் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள். சுமதா அது அன்பின் அடையாளம் கிடையாது. இப்போ சமீப காலமா, பழைய காலங்களில் அப்படி கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு துயரம் நிறைந்ததாக இருந்தாலும், கணவனுடைய துயரங்களில, சங்கடங்களில, கவலைகளில, தொய்வுகளில, பிரச்சனைகளில, போராட்டங்களில இணைந்து 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 வாடுறதா இதுதான் அன்புங்கிறது. இந்த அன்பு தான் இந்த காலகட்டங்களில் நமக்கு குறைகிறது. இஷ்டம் என்பது என்றால் என்ன? உனக்கு நன்மை இருந்தா, உனக்கு புண்ணியம் இருந்தா, நீ பார்க்க அழகா இருந்தா உன்னை தான் விரும்புவாங்க. அது விருப்பம்தான், அது இஷ்டம்தான்.
அது அன்பு கிடையாது. இயேசுவின் அன்பு நமக்கு ஒரு மாடல் தான். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது? ரோமர் 5:5, அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. கடவுளின் அன்பு தூயாவி வழியாக நமது உள்ளங்களுக்கு பொழிவு. அப்ப இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு? உன்னுடைய புண்ணியம் பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய குலத்தை பார்க்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சக்கையே அன்பு செய்தார். அவனுடைய புண்ணியத்தை பார்த்தானா? அவனுடைய தொழிலை பார்த்தானா? அவனோட தொழில் பார்த்திருந்தா இயேசு ஆண்டவர் அவனோட குடும்பத்துக்கு போயிருப்பானா? போகவே மாட்டான். சுங்கம் பிரிக்கிறவன், சமூகத்துக்கு விலையும் நிலையும் இல்லாதவன், அப்போ தொழிலை பார்த்தா அவன் இயேசு ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போயிருப்பானா? இல்லையே, தொழில் பார்க்கலையே. அப்ப ஏசப்பாவினுடைய அன்பு நல்லா, அது வல்லமை நிறைந்த உண்மையான அன்பு தான். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அதாவது ஜெருசலேமிலிருந்து ஜெரிகோ போய் வழியோரம் படுத்து கிடக்கிறவன், அவனுக்கு எதிர்நோக்கிறதுக்கு எதா இருக்கா? ஒண்ணும் கிடையாது. பணம் போயிடுச்சு, பதவி போயிடுச்சு, ரத்தம் போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு, நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறா. அப்ப அவனை கவனிக்கிறதுக்கு யார் வர்றா? நல்ல சமராயன். இந்த படுத்திருக்கிறவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நோய் வாய்ப்பட்டவன், ஏமாந்தவன், பெருத்தொதுக்கப்பட்டவன், எல்லாம் இழந்தவன். அப்ப அவனுடைய தகுதியை முன்னிட்டிலேயே குறைகளிருந்தும் பலவீனங்களிருந்தும் தூக்கி போடப்பட்ட பொழுதும் ஊற்றப்படுகிறதா உண்மையான அன்புங்கிறது. ரோமர் 5:6 என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 5:6, நான் பலவீனனாக இருந்த பொழுது அவன் எனக்காக உயிர் கொடுத்தார். இதன் வழியாக ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நான் பலவீனனாக இருந்த பொழுது, நான் இறைப்பற்று இல்லாமல் இருந்த பொழுது, இறைப்பற்று எனக்கு பக்தி இல்லை, எனக்கு ஜெபிக்க வரல, எனக்கு துதிப்பு தெரியாது, நான் இறைப்பற்றில்லாத பொழுது, நான் இறைப்பற்றில்லாமல் வலுவிற்றிருந்த பொழுது, குறித்த காலம் வந்த பொழுது கிறிஸ்து எனக்காக இறந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ உனக்கு பக்தி வேணுமா? ஏசப்பாவை அன்பு செய்யறதுக்கு தேவையில்லையே. அப்போ உண்மையான அன்பு எதுவென்று இயேசு ரோமர் 5:6 வழியாக வெளிப்படுத்துகிறார். மறுபடியும் 5:8 நீ பாவியாக இருந்த பொழுது கிறிஸ்து குறித்த காலம் வந்த பொழுது நமக்காக உயிர் கொடுத்தார். 5:10 என்ன வாசிக்கிறோம்? நீ எதிரியாக இருந்த பொழுது, நீ கடவுளுக்கு பகைவனாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவனுக்காக உயிர் கொடுத்தார். அப்ப கிறிஸ்துவனுடைய அன்புக்கு கண்டிஷன் இருக்கா? கண்டிஷன் கிடையாது. இதுதான் இறை அன்பு. இந்த அன்பு தான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும். அன்பு எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை. அதனால Catechism of the Catholic Church ஆர்டிகிள் நம்பர் 400 இதுல பாவம் வழியாக அன்பு இழந்தது. ஜென்ம பாபம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில வருகின்ற சின்ன சின்ன பாவங்கள் வழியாக அன்பு இழந்தது. அன்பு இழக்கிறதுக்கு காரணம் பாவங்கள் தான். அப்ப இந்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் பொழுது, பாவங்கள் அப்புறப்படுத்தும் பொழுது, பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது, பாவத்தை பற்றி அழுது புலம்பும் பொழுது மறுபடியும் அன்பு உனக்கு ஊற்றப்படும். அப்ப கத்தோலிக்க திருச்சபையின் போதனைப்படி எனக்கு இழந்த அன்பு, பாவம் வழியாக எனக்கு இழந்த அன்பு எப்படி நான் மறுபடி பெற்றுக்கொள்றது? அது பாவத்தை பற்றி அழுது புலம்பும் பொழுதுதான். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில 38வது இறைவார்த்தையில மதலேன் மரியம்மாள் பாவத்தை பற்றி அழுதார். லூக்கா 7:48-47 இறைவாசனங்கள் என்ன சொல்ற? இவள் அதிகமாக அன்பு செய்தாள், ஆதலால் இவளுடைய எண்ணற்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இவள் அதிகமாக அன்பு செய்தாள், ஆதலால் இவளுடைய எண்ணற்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. அவள் அன்பின் தூதுவையாக, அன்பின் இறைவாக்கினையாக அவள் உயர்த்தப்பட்டாள். அன்பு நிறைந்தவளாக மதுலேன் மரியம்மாள் மாறினாள். அப்ப பாவம் நீங்கினா
அன்பு உன்னோட நெஞ்சில கடந்து வரும், உன்னோட வாழ்க்கையில கடந்து வரும். நீ திருச்சபைக்கு பயனுள்ளவனாக மாறும். അപ്പം அன்பு குறைக்கிறதுக்கு காரணம் நமது பாவம்தான். மறுபடியும் இந்த அன்பு பெற்றுக்கொள்வதற்கு காரணம் வழி பாவசங்கீதனம். യേശുവിൻ പാദത്തിൽ അമർന്നിരുന്ന് എന്നോട് പാവത്തെ പറ്റി അഴുതു പുലമ്പിനാൽ മറുപടിയും അൻപ് ഊറ്റപ്പെടും. ലൂക്കാ നற்செய்தி 22ാം അധികാരം 61, 62 ഇറവാർത്തകളിലെ പേതുരു തേമ്പി 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 തന്നുடைய പാവത്തെ പറ്റി അഴുതാർ. பாவத்தை பற்றி அழுத பிறகு லூக்கா நற்செய்தி 22, 61, 62 இறைவார்த்தைகளில் அவன் தன்னுடைய பாவத்தை பற்றி 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதை பற்றி தேம்பி தேம்பி அழுதார். பிறகு இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தியில 21ாம் அதிகாரத்தில் பேதுருவிடம் கேட்கிறார், பேதுருவே மகனே நீ என்னை அன்பு செய்கிறியா? 1வது முறை, அப்பா உனக்கு தெரியுமே. 2வது முறை, பேதுருவே மகனே நீ என்னை அன்பு செய்கிறியா? அப்பா உனக்கு தெரியுமே. மறுபடியும் நீ என்னை அன்பு செய்கிறியா என்று கடவுள் கேட்டதுனால அவனோட நெஞ்சு உடஞ்சிருச்சு. அவன் கண்கள் குளமாகியது. அப்பா 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 ஏதோ ஒரு காரணத்தினால நான் உன்னை தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ நான் கண்ணீர் விட்டு அழுது புலம்பியதுனால என்னோட நெஞ்சில, என்னோட உடல்ல, என்னோட ஆத்மாவில அன்பு பெற்றுக்கொண்டேன். ஒரு காலகட்டத்தில் நான் உன்னை மறுதலிச்சேன், சரிதா. ஆனா இப்போ 3 முறை மறுதலித்த பேதுரு 3 முறை அன்பை உறுதிப்படுத்தினார். அன்பு செய்யறப்பா 1, அன்பு செய்யறப்பா 2, அன்பு செய்யறப்பா 3. அப்போ பேதுரு கடவுள் என்ன கொடுத்தார்? நீ என் மந்தையை மேய்த்துக்கொள். அன்பு உறுதிப்படுத்தின பிறகு அவனுக்கு டியூட்டி கொடுக்கிறார், அவனை அனுப்புகிறார். நீ என் மந்தையை மேய்த்துக்கொள், நீ என் பெண் ஆடுகளை மேய்த்துக்கொள், எல்லோரையும் நீ மேய்த்துக்கொள். அப்ப நீ மேய்ப்பனாக மாறுவதற்கு என்ன வேணும்? நீ அன்பில் நிறைவு பெற்றவனாக மாறணும். நீ அன்பினால் ஆட்கொள்ளப்படுகிறவனாக மாறணும். நீ ஒரு உண்மையான குடும்ப தலைவனாக மாற வேண்டுமானால் அன்பு நிறையணும். அன்பு நிறைந்தாத்தா நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாற முடியும். ஆதலால் புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் இன்று நமக்காக என்ன சொல்லி தருகிறார்னு கேட்டா, மற்றொரு கிறிஸ்துவாக மாறுவதற்கு மாதாவோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இன்னொரு கிறிஸ்துவாக, செகண்ட் கிரைஸ்ட், 2வது கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்துவின் சாயலோடு நீ இணைக்கப்பட மாதாவோடு இணைந்து நீ இருக்க வேண்டும் என்று லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் கற்றுத் தருகிறார். அதனால நாம் மாதாவோடு ஒத்துழைக்க வேண்டும், மாதாவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். புனித டான் போஸ்கோவை சந்திக்க டொமினிக் சாவியோ வந்த பொழுது டொமினிக் சாவியோ டான் போஸ்கிட்ட தன்னை அர்ப்பணித்தார். அப்பா நான் ஒரு துணிதா, இந்த துணியை டான் போஸ்கோவே உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன். கடவுளுக்கு ஏற்ற ஆடையாக என்னை தைத்துக்கொள், என்னை பயன்படுத்திக்கொள். அப்போ நாம் என்ற நபரே, நாம் என்ற துணியை பரிசுத்த மாதாவின் கரங்களில் அர்ப்பணிக்கும் பொழுது கடவுளுக்கு உகந்த அழகுள்ள ட்ரெஸ்ஸாக, அழகுள்ள துணியாக, அழகுள்ள மகனாக என்னை கடவுள் மாற்றுவார். அதனால பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம், மாதாவோடு இணைந்து ஜெபிப்போம், கரங்களை கும்பிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான்
சகலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. மாதாவே, எங்களையும் எங்கள் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் உமது மாசற்றெய்தியத்துக்கு அர்ப்பணித்து இணைந்து நாங்கள் வேண்டுகின்றோம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்றெய்தியத்திற்கு தியான இல்லத்தையும் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற அருட்தந்தையர்களையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்றெய்தியத்திற்கு கார்மேல் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்றெய்தியத்திற்கு தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களை அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்றெய்தியத்திற்கு தியானாசிரமத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களை, தொழிலில்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களை, கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்றெய்தியத்துக்கு அர்ப்பணித்து அன்னை வழியாக அவர்கள் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லா கத்தோலிக்க குடும்பங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்றெய்தியத்துக்கு அர்ப்பணித்து அன்னையின் பிரசன்னம் பாதுகாப்பும் அந்த குடும்பங்களில கடந்து வர, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலவிதமான உடல் வியாதிகளினால் கவலைப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் மாசற்றெய்தியத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலிபீடத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜப கருத்துக்களையும்
எங்களுடைய ஜெப உதவியை கேட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவர்கள ஜெப விண்ணப்பங்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும் இந்த மறை மாவட்டத்தை அன்போடு வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயர் லாரன்ஸ் பயஸையும் ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும் கத்தோலிக்க நிறுவனங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த மாதா வழியாக கடந்த காலங்களில் நற்கருணை ஆண்டவர் நம் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நமது குடும்ப வாழ்க்கையில, தியான இல்லத்தின் சரித்திரத்தில பொழிந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்கு, அருள்வரங்களுக்கு அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை கும்பிடுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக தனிப்பட்ட நம்முடைய கருத்துக்கள், நமது தேவைகள், நமது குடும்பங்கள், நமது பிள்ளைகள், நமது வாழ்க்கை துணை அனைவரையும் அன்னை வழியாக இயேசுவின் திறக்கப்பட்ட திரு இருதயத்துக்கு அர்ப்பணித்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் முதுமீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டு கரங்களும் நற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டி வாய்க்குரல் திறந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவே இயேசுவே என்று ஸ்துதிப்போமா? இயேசுவே 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 ஹalleluya 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 இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் சமர்ப்பித்து ஜெபிப்போமா, ஸ்துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓ தெய்வமே